கோமாளிங்க. ஆஹா கதை சொல்ல வந்தோமுங்க, நாங்க கதை சொல்ல வந்தோமுங்க. தமிழச்சி கதை கேளுங்க, நீங்க தமிழச்சி கதை கேளுங்க. தமிழச்சி கதை கேளுங்க, நீங்க தமிழச்சி கதை கேளுங்க. சீர்திருத்த கதைதானுங்க, இதுதான் சீர்திருத்த கதைதானுங்க. சீர்திருத்த கதைதானுங்க, இதுதான் சீர்திருத்த கதைதானுங்க. சீர்திருத்த கோமாளிங்க, நாங்க சீர்திருத்த கோமாளிங்க. சீர்திருத்த சீர்திருத்த நான் சாப்பிட்டு வரேன். கோமாளிங்க. போய் நீ வரியா வரலையா? ஏமா உனக்கு சாப்பிட பசி இல்லையா? சிற்றூர் பெண்கள் திருந்தினால்தான் நாடு திருந்தும் என்பது என் துணிவு. அத்துணிவில் தோன்றியவளே தமிழச்சி என்று கவிஞரேறு வாணிதாசனாரே மாந்தர்கள். தமிழச்சியாக ஆசிரியை வளர்மதி முருகன், பொன்னனாக முனைவர் மோகன்ராஜ், பாப்பாத்தியாக ஆசிரியர் கஜலட்சுமி, குப்பனாக முனைவர் மோகன்ராஜ், மதுரை வீரனாக ஆசிரியர் பாரதி ராஜா. காட்சி 1. காதலர் சந்திப்பு, பொன்னனும் தமிழச்சியும். ஏய் தமிழச்சி, பொண்ணத்தான் இங்கே பாரு. நான் தான் உன் பொண்ணை. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன பொண்ணா? என்ன பொண்ணா? என்ன பொண்ணா? பெண்கள் எல்லாம் பொரியுண்டன்னு நினைச்சிட்டியா என்ன? அப்படியெல்லாம் லேஸ்ல என்னுடைய பதிலெல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது. நல்லா ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் என்னோட பதிலை நான் சொல்வேன். சரியா? அப்படிலாம் சொல்லணும் தமிழச்சி. சரி சரி, உன் எண்ணத்தை எப்போ சொல்கிறியோ அது வரைக்கும் காத்துட்ருக்கேன். காத்திரு. காட்சி 2. பாட்டியும் பேத்தியும். தமிழச்சி பாட்டி முன் மந்தம் வந்தாள். கண்ணே தமிழச்சி, அந்த காலத்துல நாங்க எல்லாம் அம்மா அப்பா பேச்ச மீறி எதுவும் செய்ய மாட்டோம். அவங்க எதை சொன்னாலும் கம்முன்னு கேட்டுக்குவோம் தெரியுமாடி? பாட்டி, ஏதோ சுத்தி வளைச்சி சொல்ல வரேன்னு புரியுது. அதை கொஞ்சம் சீக்கிரம் தான் சொல்றது. அடியே தமிழச்சி, உன்கிட்ட நம்ம இடத்துக்கான பண்பு ஒன்றும் கூட இல்லடி. நடையிலையும் சரி, பேச்சிலையும் சரி, நம்ம உறவுக்காரங்க சாயல் கூட இல்லடி. ஏண்டி தமிழச்சி, ஊரடங்கி இறாண்டி. வீடடங்கி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்னவோ வரிசையா குறைய சொல்லி கொட்டி தீக்கிற மாதிரி இல்ல இருக்கு. அப்புறம் இன்னும் என்னெல்லாம் என்னை பத்தி சொல்ல போற பாட்டி? மொத்தமா சொல்லு, கேக்குறேன். ஓ பாத்தியா, நான் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள வாயாடுறேன். இந்த மாதிரி வாயாடியா இருந்தா யாரடி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? இங்க பாருடி என் கண்ணு, என் பேச்ச கேளுடி, அடக்கமாயிருடி என் தங்கம். பாட்டி, நீ என்ன கயிறுல ஆட்டி விடுற பொம்மலாட்ட பொம்மைன்னா என்ன நினைச்ச? தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சொல்ற, பேசக்கூடாதுன்னு சொல்ற, யார்கிட்டையும் பழகக்கூடாதுன்னு சொல்ற. அந்த மாதிரி பழகினா என்ன தப்பு? எப்படி பழகினாலும் நெறியோட இருக்கிறவ தான் இந்த தமிழச்சி பாட்டி. சரி சரி, கோவப்படாதடி. பாட்டி சொல்றத கேளு. கோலம் போட கத்துக்கணும், குழந்தைக்கு சட்டை தைக்க பழகணும், கதைகள்லாம் சொல்லி வளர்க்கணும்டி. அப்புறம் பால் கறக்கணும், பாலை காய்ச்சணும், அதை உரையிடணும். அப்படியா? இதெல்லாம் செய்யாம இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கடா கண்ணு. பேசுறவங்க பேசுவாங்க தான். நாம ஒழுங்கா இருந்தா நம்ம நெறியிலிருந்து நம்ம எப்படி தவறுவோம்? நீயே சொல்லு பாப்போம். இப்ப கொஞ்ச காலமா தான் தமிழர்கள் பெண்களை குட்டி சிவரை விட சின்னதா எண்ணி அடிமை ஆக்கிட்டாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, பெண்கள்னாலே ஒதுக்குறாங்க, புராண குப்பையா பார்க்குறாங்க.
இதை எல்லாத்தையும் மாத்தணும்னு நான் கிளம்பிட்டேன் பாட்டி. இவங்கெல்லாம் நாணப்படுற மாதிரி நாட்டுல, படிப்புல, போர்ல, நல்லற பண்புல வன்மை காட்டுறது என்னோட வேலை. வீர பெண்மணியா இருக்கிறது தான் இந்த தமிழச்சியோட வேலை பாட்டி. உன் வீர வசனத்தை எல்லாம் நிறுத்து முத. கொடுமை கொடுமை, கலிகால கொடுமை. அடுத்த காட்சி தமிழச்சியும் பாப்பாத்தியும். தமிழச்சியின் உறுதிமொழி. பாப்பாத்தி, பாப்பாத்தி, என்னடி ஒரே சோகமா இருக்கிற? முகம் வாடி போயிருக்கு. அட போடி, யாரோ ஒரு பொக்க வாய்க்கிழவனா பெரிய பறக்க பணக்காரனாமே, அவனுக்கு என்னை கட்டி வைக்க போறாங்களாம். அப்பாவும் அம்மாவும் முடிவெடுத்துட்டாங்கடி. ஓ, அதுதான் செய்தியா? டிக்கெட்டு நிக்கிறேன்டி, என்ன செய்யறதுனே எனக்கு புரியல. 2 நாள்ல கல்யாணமா, சிறப்பா வாழலான்னு அம்மா சொல்றாங்க. என்னத்த சிறப்பா வாழறது? சரி சரி, உன் காதலன் பொண்ணனை பத்தி உங்க வீட்ல சொன்னியா இல்லையா? என்னடி இப்படி கேட்ட? என் காதல சொன்னேன்டி. சி போடின்ட்டாங்க. தமிழச்சி, நீயே சொல்லுடி. சொந்தத்தையும் பணத்தையும் பார்த்தா காதல் வரும்? சொல்லு. நீ சொல்றது சரிதான். தமிழச்சி, ஒன்னு தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. என் காதலன் குப்பனை மட்டும் நான் கல்யாணம் செய்ய முடியலன்னா 2 கொவளக்கட்டையை தின்னுட்டு இப்படி செத்து போயிடுவேன்டி நானு. என்னடி பேசுற பாப்பாத்தி நீ? கோழை மாதிரி இல்ல இருக்கு உன்னோட பேச்சு. உங்க அம்மா தான் உன்னை சுவையே இல்லாத வாழ்க்கையில தள்ள நினைக்கிறாங்கன்னா நீ அவங்கள விட அறிவு கெட்டத்தனமா பேசுற. எல்லா துன்பத்துக்கும் செத்து போறது, இறந்து போறது தான் தீர்வா என்ன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்னடி சொன்ன? உன்னோட காதலன் குப்பன் கிட்ட தானே உன்னோட உயிரையும் உடலையும் கொடுக்குறேன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது உன்னோட உடல்லையும் உயிரையும் நீ வச்சுக்கிறன்ற மாதிரி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு இங்க புலம்பி தள்ளுற. என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? ஏதாவது புரிஞ்சு பேசுறியா இல்லையா? என்னத்த புரிஞ்சுக்கிறது? வழி இல்லாம நிக்கிறனே. வழி நாம வகுக்கிறது, வழிய நம்ம தாண்டி தேடணும். சரி சரி, நான் ஒன்று சொல்றேன். நீ உன்னோட காதலை பத்தியும் குப்பனை பத்தியும் உங்க